அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் ஆனி மாதம் 23ஆம் தேதி, அதாவது 7/7/2024 ஜூலை மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல சுப முகூர்த்த நாளும் கூடங்க. இதாவது சுப நிகழ்ச்சிகளை தொடங்க இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. ரொம்பவே நல்லதும் கூட. அடுத்ததா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யாருன்னா, எப்பவும் போலதாங்க நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு செய்ய இந்த நாளில் பயன்படுத்திக்கோங்க. இது தாண்டி கோயிலுக்கு போகணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனை வழிபாடு செய்ய ரொம்ப உகந்த நாளுங்க. இந்த நாளில் நீங்கள் வாராகி அம்மனுக்கு தேங்காயில் ஓகேங்களா இலுப்பு எண்ணெய் ஊற்றி அவங்களுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய நீங்கள் நினச்ச காரியம் கைகூடி வருங்க. ஓகேங்களா. ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஓம் சூரிய பகவானை போற்றி போற்றின்னு அவருடைய நாமத்தை சொல்லி இந்த நாளை தொடங்கலாம். சூரிய பகவானுடைய வழிபாடு நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வ படங்களுக்கு பூஜை புனஸ்காரங்கள் முடிச்சுட்டு, அடுத்ததாக சூரிய பகவான் உதயம் நேரத்தில் ஒரு சொம்பு நிறைய குறையில்லாமல் நீரை எடுத்துக்கிட்டு தீப தூப ஆராதனைகளும் எடுத்துக்கிட்டு சூரிய பகவான் உதயத்தின் போது அவங்களுக்கு தீபம் ஏற்றியும் முடிஞ்சது அப்படின்னாக்க கற்பூரம் ஏற்றி அவங்கள வழிபாடு செய்யுங்க. அந்த நீரை வந்துட்டு அவங்களுக்கு எடுத்துக்கோங்க. சூரிய பகவானே, உலகத்துக்கே வெளிச்சம் கொடுத்து ரொம்ப தாகத்தில் இருப்பீங்க. உங்களுடைய தாகம் தீர என்னால் முடிஞ்ச இந்த நீரை உங்களுடைய தாகம் தணிக்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு மனசார உங்களுடைய வேண்டுதல் என்ன நினைக்கிறீங்களோ, என்ன சூரிய பகவான்கிட்ட கேட்குறீங்களோ வேண்டிக்கோங்க. கண்டிப்பாக நடக்கும். சரிங்களா. ஸோ அவருடைய வழிபாடை முடிச்சுட்டு அந்த நீர்லேருந்து 3 முறை ஓகேங்களா தரையில் ஊற்றணும். ஊற்றி முடிச்சுட்டு அவங்களுக்கு திரும்பவும் நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு அந்த நீரை எடுத்துகிட்டு வந்து வீடு முழுக்க தெளித்து விடுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் மேலேயும் தெளித்து விடுங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய கெட்ட எண்ணங்கள் விலகி ஓடும். தீய சக்தியில் ஏதாவது அண்டி இருந்தாலும் அது காணாமல் போகும். மீதி இருக்கக்கூடிய நீரை வந்துட்டு பூஜை அறையில் வச்சுருங்க. மறுநாள் அந்த நீரை எடுத்து துளசி செடிக்கோ இல்லை மற்ற ஏதாவது பூச்செடிகளுக்கோ ஊற்றிடுங்க. சரிங்களா. ஸோ இந்த வழிபாடு இப்படி தாங்க. அடுத்ததான் அருகில் இருக்கக்கூடிய வாராகி அம்மனுடைய ஆலயத்துக்கு சென்று அங்கே வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா உக்ரமாக இருந்தாலும் அவங்களுடைய மனசு ரொம்ப நல்லதுங்க. நல்லதை மட்டுமே மனசார நினச்சிக்கிட்டு வேண்டுதலை வைங்க. உங்களுக்கு கஷ்டம் கொடுத்தவங்களாகட்டும், உங்களுக்கு எதிரிகளாக இருக்கட்டும், அவங்கள தண்டிங்க. அந்த மாதிரி எதையும் தயவு செஞ்சு வாராகி அம்மன் கிட்ட வேண்டிடாதீங்க. அது அப்படியே பழிச்சிடும். அது ஏன் மேடம் நான் வேண்டக்கூடாது, அதான் அவங்க வந்து தண்டிப்பாங்கல்ல, என்னுடைய எதிரிகள் அழிவாங்கல்ல அப்படின்னு நினச்சிடாதீங்க. அவங்களுடைய அழிவுக்கு காரணமாக அந்த பாவ கணக்கு உங்கள் கணக்கில் சேரும். புரியுதுங்களா. ஸோ அந்த மாதிரி வேண்டாதீங்க. உங்களுடைய கஷ்டங்கள் விலகணும், எனக்கு நல்லது நடக்கணும், அந்த மாதிரி மட்டும் வாராகி அம்மன் கிட்ட வேண்டுதலை வைங்க. சரிங்களா. சரிங்க. இவ்வளோ தாங்க இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய ஆன்மீக வழிபாடு. அடுத்த இந்த நாளை பொறுத்தவரை நம்மளுடைய சிம்ம ராசி அன்பளுக்கு நவகிரகங்களுடைய அமைப்பின் காரணமாக எப்படிங்க இருக்கு அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்களா. முதல்ல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசி அன்பளுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் கிடைக்குங்க. புதிய நபர்களிடமும் சூழ்நிலை அறிந்து செயல்படுங்க. புதுசாக ஒருத்தவங்க கிட்டே வந்து பார்த்தினாக்கா அறிமுகம் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க யார் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பழக்கத்தை வைங்க. தேவையில்லாமல் அவங்கள பற்றின எந்த ஒரு விஷயம் தெரியாமல் உங்களை பற்றின எல்லா விஷயத்தையும் தெரிகிற மாதிரி இருக்காதீங்க. அடுத்ததாக கடன் சார்ந்த செயல்களில் சிந்தித்து செயல்படுங்க. மேலும் கொடுக்கல் வாங்கலையும் கவனமாயிருங்க. மனசில் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்குங்க. வீண் செலவுகளால் மனசில் சஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இதனால செலவுகளை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் பாருங்க. அடுத்த மறதி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் அது வந்து நிரந்தரம் இல்லைங்க, உடனடியாக நீங்கிடும். அடுத்த நண்பர்களிடம் அனுசரித்து நடந்துக்கோங்க. அமைதி நிறைந்த நாளாக இந்த நாள் நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. உறவினர்களுடைய வருகையால மகிழ்ச்சி உண்டாங்க. மேலும் முக்கிய விஐபிகளுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்குங்க. அவர்களுடைய அறிமுகத்தால் உங்களுக்கு ஒரு வாய்ப்பும் உண்டு. அடுத்ததாக சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு உதவிகள் கிடைக்குங்க. தாயரின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தில் செல்லும் போதும் கவனத்தை கடைப்பிடிங்க. அடுத்ததாக இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவானுடைய வழிபாட்டுக்கும்
தாய் வாராகி அம்முடைய வழிபாட்டுக்கும் உகந்த நாள்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. மேலும் தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யவும் இந்த நாள் உங்களுக்கு நல்ல விதமாக இருக்குங்க. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய எண்ணத்துக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்து நடக்க போகுதுங்க. மேலும் பேசணும்னா இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னாக்கா வியாபாரத்துக்கு வர இருந்த நஷ்டங்களை தவிர்க்கலாங்க. சிலருக்கு பதவி உயர்வோடு உத்தியோக இடமாற்றம் பெறுவீங்க. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் குழப்பங்கள் ஏற்பட்டு மனக்கலக்கம் அடையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. இது தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா, குடும்பத்தில் ஏதாவது தேவையில்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னாலையும் சரிங்க, நீங்கள் ரொம்பவே பொறுமையாக இருந்தீங்கன்னா மட்டும் போதும். அந்த மனக்குழப்பத்திலேருந்து நீங்கள் உங்களை தற்காத்துக்கலாம். அடுத்ததாக வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமாக நடந்துக்கோங்க. உங்ககிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் கனிவாக நடந்துக்கோங்க. அவனுடைய தேவைகளையும் பார்த்து செஞ்சு கொடுங்க. உங்களுடைய தொழிலுக்கு தேவையான உதவிகளை வெளிநாட்டிலிருந்து இந்த நாளில் பெறுவீங்க. அரசு துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பணி அழுத்தம் அதிகரித்து கொஞ்சம் சிரமப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. மற்ற தொழில்களில் இருக்கக்கூடிய அனைத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கும் தொழில் ரீதியாக இந்த நாள் ரொம்பவே சிறப்பாக தாங்க இருக்கு. இன்னும் சிறப்பாக பேசணுன்னாக்கா இந்த நாளில் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து நடந்துக்கணுங்க. முக்கியமாக உங்கள் கணவர் இடத்துல அவங்களுடைய பேச்சுக்கு நீங்கள் கொஞ்சம் அமைதியை கடைபிடிக்கணும். அவருடைய செயல்பாடுகள் உங்களுக்கு எரிச்சல் மூட்டக்கூடிய விதத்தில் இருந்தாலும் நீங்கள் இன்னைக்கு அமைதியை கடைபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் இந்த நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி சேர்ந்த அனைத்து துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். 6லிருந்து 60 வயது வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு விதத்தில் சாதகமாக இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை நீங்கள் சங்கடத்தை சந்திக்கிற மாதிரி இருக்குது. இதற்கு நீங்கள் என்ன செய்யணுனாக்கா ரொம்பவே விழிப்புணர்வோடு இருக்கணும். கடவுளுடைய பக்தியை நாடணும். முக்கியமாக இந்த நாளில் சிம்ம ராசி அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய வழிபாடு தாங்க உங்களுக்கு பலம் சேர்க்கும். உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவருக்கு நீங்கள் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம எப்படி மொபைலுக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அதே மாதிரி தாங்க. அவருடைய வழிபாடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் மேற்கொள்ளதாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள் விலகும். அதாவது சூரிய பகவானுடைய ஒளிக்கதிர்பட்டு விலகக்கூடிய பனி போல, புரியுதுங்களா? உங்களுடைய கஷ்டங்களும் காணாமல் போகும். இதுக்காக நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சூரிய பகவான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல வெளிச்சத்தை கொடுப்பாருன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவில் இன்னும் சொல்லணும்னா, உங்களுடைய அதிர்ஷ்டமான திசை தெற்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறங்க. அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவது ரொம்பவே நல்லதுங்க. மேலும் பேசணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் தாயாருடன் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்ப அவசியங்க. அடுத்ததா நேர்மையான எண்ணங்கள் உங்களுக்கு இந்த நாளில் நிறைவேறுங்க. உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். உங்களுடைய முயற்சிகளில் லாபம் காண்பீங்க. அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாளுங்க. ஒரு விதத்தில் சொல்லணும்னா பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் நீங்கள் ஒன்று நினைக்க அங்கே ஒன்று நடக்கிறதா இருக்குங்க. இருந்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் பொழுது கொஞ்சம் உங்களுக்கு கைக்கு இறுக்கமாக தாங்க இருக்கும். அடுத்ததாக உங்களுடைய நண்பர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும். மேலும் ஒரே வரியில் சொன்னாக்கா உங்களுக்கு இந்த நாளில் குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகங்க. அடுத்ததாக உத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க. மேலும் இந்த நாளில் மற்றவங்களுக்காக நீங்கள் கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அடுத்ததான் பழைய கடன்கள் வசூலாகும். வியாபாரத்தில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் நீங்கும். உங்களுடைய விருப்பங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு அற்புதமான நாளுங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னா அமைதி நிறைந்த நாளாக இருக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னாவே பொதுவாக எல்லாருமே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய நாள் தான். இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளும் அன்னைக்கு தான் கூடு கட்டி வாழும். ஓகேங்களா? அதை பண்ணணும் இதை பண்ணணும், நம்ம எல்லா வேலையுமே ஞாயிற்றுக்கிழமையில தான் வைப்போம். இருந்தாலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் அமைதி தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை இதோட முடிச்சுக்கிறாங்க. நம்மளுடைய வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னாக்கா நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நல்லதே நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவு இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் சூரிய பகவானே போற்றி போற்றி. ஓம் வாராகி அம்மனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெருமானே போற்றி போற்றி.